இவரு கடன் வெளியே வந்து ஐயோ சாரி பேபி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபயர் எடுத்து பத்த வைக்கிறாரு. ஓகே பேபி அப்படின்னு அதுவும் சிகரெட்டை பத்த வைக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த ஃபயர் தான் இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு போதும் பேபி அப்படிங்கிறாரு. என்னடா ஆச்சு தாங்க அப்படின்னு இது கேட்கும் போது தான் சொல்றாரு, நான் உங்ககிட்ட பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு இருக்கேன், ஏன்னா நான் இனிமே சிகரெட் குடிக்க போறது இல்ல அப்படின்றாரு. என்னது நீ என்ன பிரேக்கப் பண்ண போறியா, அப்ப உனக்கு என்ன விட நல்ல பொண்ணா கிடைச்சிட்டா தானே, சொல்லு பேபி அப்படின்னு காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு இந்த ஃபயர். ஐயோ இது வேற பத்திட்டு தெரிஞ்சிடும் போல அப்படின்னு இது தூக்கி வீசுறாரு. அடுத்த நிமிஷம் அது குப்பத்தொட்டியில போய் விழுந்துருது. குப்பைத்தொட்டி தூக்கி போட்டியா, இப்ப பாரு நான் உன்னை மொத்த பெட்ரோல் பங்க் என்ன பண்றேன் அப்படின்னு அங்க இருக்க குப்பையெல்லாம் எரிச்சு விட்டுருது. அது பத்தாதுன்னு மரக்கட்டையெல்லாம் இருக்க இடத்துக்கு போய் இதையும் கொளுத்திடுவோம் அப்படின்னு அதையும் கொளுத்தி விட்டுருது. ஐயோ இது மொத்தமா கொளுத்துறக்குள்ள நம்ம ஏதாச்சும் பண்ணி அணைக்கிறோம்டா அப்படின்னு ஃபயர் அணைக்கிறது தேடிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள இது மொத்த பெட்ரோல் பங்கையும் எரிச்சு விட்டுருது. இதுக்குதான் எந்த பெட்ரோல் பங்க் கிட்ட இருந்தோம் பிரேக்கப்னு சொல்லக்கூடாது, திடீர்னு கொளுத்தி விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது, தனியா கூட்டிட்டு போய் பிரேக்கப்னு சொல்லணும். நான் நினைச்சதுதான் நீங்களும் நினைச்சீங்கன்னா எஸ்ன்னு ஒரு கமெண்ட் தட்டி விடுப்போங்க. சந்திப்போம்.